இல்ல வேற இடத்துல டக்கு டக்குன்னு தீ வந்துகிட்டே இருக்கு. அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க அதுக்கே. இந்த டைம் தான் அப்படியே கண்ணை கட்டுன்னு வச்சுக்கோங்க. கரும்பு வர இல்லாதீங்கன்னா பரவாயில்ல. பின்னார்னா ஒரு 10-12 கட்டு கிடக்கும். ஒன்றும் சமாளிக்க முடியாது. குளிர் வேற காற்று அவசரம் இருக்கும். அடுத்த மலையடி வாரத்திலே அதாவது அரணிமான நாடக மார்க்கத்தில் செல்லும் பொழுது அங்கே ஒரு மலைப்பாமாக வந்தது. அர்ஜுனனுடைய காலை கப்பி கொண்டுதான். அர்ஜுனு காலை கட்டி பிடித்தது மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பு யார் என்று கேட்டால் முன்னொரு காலத்திலே அதாவது சிவனாரும் பார்வதியும் வண்டார் குழலி என்று இரு வண்ணப்பட்டிகளாக வண்டார் குழலி வண்டார் குழலி என்று இரு அன்னப்பறவைகளாக உருவத்தை மாறி பருவ இனத்திலே எப்படி நயனமாக பேசுவது என்பதை அறிந்தார்கள். உருவத்தை மாறிக்கொண்டார்கள். அந்த நேரத்திலே அந்த மலையடி வாரத்திலே இருக்கும் வேடுவனாகப்பட்டவன் அந்த வேடுவனாகப்பட்டவன் பறவைகளை பிடிச்சி வியாபாரம் செய்வது வழக்கம். ஆமா. அப்பொழுது சிவனும் பார்வதியும் அந்த ஆலமரத்த வரிசையிலே கிளை மீதில் அமர்ந்து நயன பாசு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வளையடிவாரத்தில் இருக்கும் வேடுவனாகப்பட்டவர் தன்னுடைய பாச வளையால் அந்த இரு பறவைகளையும் பிடித்து விட்டார். பிடித்து தன் கூண்டுக்குள் அடைக்கும் நேரத்துல அடே துன்மார்க்க மூடனே வேடுவா எங்களை பார்த்து மாறாமல் சென்னிக்காமல் படியாய் உன் பாசவழியால் எங்களை யார் என்பது அறியாமல் எங்களை பாசவழியில் பிடித்து விட்டாயே அப்படி என்று சொல்ல அப்பொழுது நீங்கள் யாரு பருவ இனமாக இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறீர்கள். ஆமா, நீங்கள் யார் யார் என்பது தன்னுடைய துயிருவத்தை அப்படியே சிவனும் பார்வதியும் எடுத்தார்கள். எடுக்கும் நேரத்துல வேடுவனாகப்பட்டவன் சுவாமி அறியாத காரணத்தினால் பருவ இனம்தான் என்று சொல்லி நான் பருவ இனங்களை பிடித்து நான் வியாபாரம் செய்து என் வயிற்று பொழப்பை நடத்துகிறேன். அதனால் உங்களை பறவை என்றுதான் நான் பிடித்து விட்டேன் என்று மன்றாடி பாதத்திலே சிவனுடைய பாதத்தில் விழுந்தார். உன்மார்க்க மூடா வேடுவனே உனக்கு இந்த ஜென்மத்தில் கிடையாது. ஆமா, இந்த யுகத்தில் உன் சாபம் நீங்குவதில்லை. என்ன சாபம் கொடுத்தார்கள் என்றால் எங்களை பார்த்து வராமல் பிடித்த பற்றியை பார்க்காமல் பிடித்தபடினால் இன்று முதல் அடுத்த யுகம் இருக்கும் வரையில் நீ வந்து ஒரு மலைப்பாம்பாக போக கடவுது என்று சபித்து விட்டார்கள். மலைப்பாம்பாக போவது உண்மைதான். சரிங்க. அப்படி மலைப்பாம்பாக சென்ற வேடுவன் என் சாமி மோசனை எப்பொழுது நீங்கும் சாமி மீண்டும் எப்பொழுது நான் மனித உடல் பெறுவேன் அப்படி என்று சொல்லும் பொழுது துவாபரை அடுத்து இந்த 2 யுகம் முடிந்து 3வது யுகமாகப்பட்டது துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்திலே ஐவரில் ஒருவன் அருந்தவம் செய்வதற்காக இந்த அரணை கோரி வருவான். இந்த வனத்திலே இந்த வனமார்க்கத்தில் வருவான். அப்படி என்று அவனுடைய இரு கால்களையும் கட்டி கொண்டார். உன் சாபமாகப்பட்டது மலைப்பாமாக இருக்கின்ற உன் உருவம் மீண்டும் மனித உடல் அப்படி என்று சபித்து அவன் சாப விமோசனம் நீங்கி அவன் மீண்டும் வேடுவனாக உருவம் எடுத்து வேண்டிய வரங்களை அவனுக்கு கொடுத்து என்னை ஓய்வா என்று அழைத்திருக்கிறார். விதியாகும் போகும்போது